வயலில் இறங்க போகிறோம். கிளப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, தண்ணி கிண்ணி குடிச்சுக்கிட்டு. வாங்க உள்ளே போகலாம். நாங்கள் கம்முன்னு பாட்டு தெரியாதவங்க நிற்போம். ஹாய் மக்களே, வணக்கம். நான் புதுகை இளைஞர் சேனல்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம கடலை கொலைக்கு வந்திருக்கோம். கடலை எப்படி விதைக்கிறாங்க, இப்போ பயிர் பண்ணி எப்படி விதைச்சி எப்படி அறுவடை பண்ணுறாங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அவங்க அங்கே விதைச்சிட்ருக்காங்க எல்லாருமே. வாங்க அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வயலுக்குள்ளே போகிறதுக்காக நம்மளோட காலனி எங்கேயும் கழட்டி வச்சுட்டு போயிடலாம். கழட்டி வச்சுட்டேன், வாங்க உள்ளே போகலாம். பார்த்துக்குங்க, இங்கே தான் பயிர் இது பண்ணிகிட்ருக்காங்க கடலை. இதுதான் கடலை செடி, இது வந்து கிளை. இதை தான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தான் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் இங்கே கடலை செடி நடுவில் வளர தேவையில்லாத களை சொல்லுவாங்க, அதை பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. கடல் செடியில் உள்ள களைகளெல்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்திகிட்ருக்காங்க. நம்ம என்னென்னு போய் பக்கத்தில் விசாரித்து எப்படி பயிர்றாங்க, எப்படி நட்டு இது பண்ணுறாங்க, எப்படி எந்த நாளில் கடலை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வாங்க அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அம்மா வணக்கம்மா. இந்த கடலை நீங்கள் எப்படி விதைச்சி எப்படி அறுவடை பண்ணுவீங்க? கடலை வாங்கி கடலக்கட்டால் ஊனணும். சரி. கடலக்கட்டால் ஊனி 15 நாள் களை பறிக்கணும். களை பறித்து 20 நாளைக்கு மேலே உரம் வாங்கி போடணும். 20 நாளைக்குள்ள 20 நாளுக்குள்ளே உரம் வாங்கி போட்டு அதுக்கப்புறமா மறுக்களை எடுக்கணும். மறுக்களை எப்போ எடுப்பீங்க? மறுக்களை பிஞ்சு விட்டதுக்கப்புறம் எடுக்கணும். பிஞ்சு எத்தனை நாள் ஆகும் விட்றதுக்கு? அது 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதம் ஆகும். சரி. உரம் போட்டு அதுக்கப்புறம் 1.5 மாதம் ஆகும். அந்த பிஞ்சு உடையில் மறுக்களை எடுக்கணும். 5 நாளைக்கு முன்னாடி போட்டோம். 5 நாள் களை பறிக்கிறது. அதுக்கப்புறம் உரம் வாங்கி போடணும். களை பறித்து உரம் வாங்கி போட்டு எத்தனை நாளில் உரம் போடணும்? 15 நாளைக்கு அப்புறம். 20 நாளைக்கு அப்புறம் போடணும். 20 நாளைக்கு அப்புறம். 20 நாளைக்கு அப்புறம் போட்டு அதுக்கப்புறம் கடலை வளர விட்டி மறுக்களை கிண்டது. அதுக்கப்புறம் எப்போ இது பண்ணுவீங்க கடலை விதம்? அதுக்கப்புறம் அறுவடை வந்து 4 மாதம் கழிச்சு. 4 மாதம். இந்த மொத்தமே 4 மாதம். மொத்தம் 4 மாதம் இந்த கடலை வெயில் பதிச்சலை. அதுக்கப்புறம் மாசியில் 4 மாதம் கழிச்சு கடலைப்பொடி. ஒரே நேரம் காலையில் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துக்கு பொழுதுபோக்கு? பாட்டு பாடுவோம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரு விடி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. வணக்கம் மக்களே, இது வந்து கடலையோடு சேர்த்து பாசிப்பயிறு, உளுந்து, இது எல்லாமே இடையில இது பண்ணிடுவாங்க. வர புறத்தில் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து உளுந்து பாத்தி ஓரம். இது அந்த ஓரம் கட்டுறது. இப்போ ஒவ்வொரு அதில் ஒவ்வொரு பாத்தி வச்சு இது பண்ணுவாங்க. ஆமாம், இதுலேயே நமக்கு வீட்டுக்கு தேவையான பயிரெலாம் கிடச்சிடும். நம்ம இதுலேருந்தே எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. பேர் கடலை பிடிக்கிட்டு களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட கேட்போம் வாங்க. அம்மா எல்லாம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? களை எடுக்கிறோம். களை எடுக்கிறீங்க. பூச்சி விழுந்திருக்கான்னு எடுக்க வந்தீங்களா? பூச்சி விழுந்துச்சானு எடுக்கிறதுக்கு இல்லைம்மா. இந்த கடலை எப்படி விதைக்கிறீங்க, எந்த மாதத்தில் அறுவடை பண்ணுறீங்கிறதெல்லாம் கேட்டு இது பண்ணுறதுக்காக வந்தோம்மா. சரி சரி. கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, தண்ணி கிண்ணி குடிச்சுக்கிட்டு. தண்ணி குடிச்சு
தண்ணி குடிச்சுக்கிட்டு களை பறிக்கிறவன் பாட்டு தெரிஞ்சவங்க பாடிக்கிட்டு களை எடுப்பாங்க. நாங்கள் கம்முன்னு பாட்டு தெரியாதவங்க நிற்போம். தாலாட்டு பச்சை கிளி தூங்கு தாய் நெஞ்சந்தாலாட்டு என் தங்கமே நீ தூங்கு நிலவை கேட்டா பிடிச்சி தருவே மாமே. சாந்தி இல்லை தோல்வி தன்னை எழுதட்டு வரலாறு துணைக்கின்று இனிவேயார் கூறு தோல்வி தன்னை எழுதட்டு வரலாறு துணைக்கின்று இனிவேயார் கூறு.